அலங்காநல்லூரில் நடைபெற்று வரும் போராட்டத்திற்கு ஆதரவாகவும் பீட்டாவை தடை செய்ய வலியுறுத்தியும் சென்னை மெரினா கடற்கரையில் இன்று காலை முதல் இளைஞர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். சமூக வலைதளங்கள் மூலமாக ஒன்றிணைந்த ஏராளமான இளைஞர்கள் கருப்புச் சட்டை அணிந்து வந்திருந்தனர். ஜல்லிக்கட்டு நடத்த கோரியும் தமிழர் பாரம்பரியத்தை காக்க வலியுறுத்தியும் முழக்கங்களை எழுப்பிய போராட்டக்காரர்கள் அலங்காநல்லூரில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்தனர். இந்த போராட்டத்திற்கு அரசியல் கட்சியினர் ஆதரவு தெரிவிக்க வந்தபோது அவர்கள் ஏற்க மறுத்து எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து கட்சியினர் திரும்பிச் சென்றனர். நேரம் ஆக ஆக இந்த போராட்டத்தில் ஏராளமானோர் இணைந்துள்ளனர். இல்ல இன்னைக்கு வந்து நம்மளோட நாட்டு நாயங்களோட இனத்தையே காணாம பண்ணிட்டாங்க, நாட்டுக்கோழிங்கிற விஷயத்தையே இல்லாம பண்ணிட்டாங்க. இன்னும் எத்தனை பேரோட உயிரை காவம் வாங்க போறீங்க? யார் இதுக்கெல்லாம் காரணம்? ஏன் மத்திய மாநில அரசுங்க இதை பத்தி வந்துட்டு வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? காலையில இருந்து எங்களுடைய அத்தனை யங்ஸ்டர்ஸ வச்சு ஓப்பனா பச்சையா சொல்லணும் அப்படின்னா, எந்தெந்த கூட்டத்துக்கெல்லாம் வந்து கண்டிப்பா நம்ம மேடை போட்டா கூட்டம் வராதோ அந்த அரசியல்வாதிகள் அத்தனை பேருமே இங்க ஜாயின் பண்ணிருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஒரு மெயினான ஒரு அட்வான்டேஜா வச்சுட்டு அவங்க ஒரு பக்கம் அரசியல் நடத்திட்டு இருக்காங்க. இது அரசியல் நடத்துறதுக்கான கடமை கிடையாது. இது எங்க உரிமை, எங்களுடைய விஷயங்களுக்காக நாங்க போராடுறோம். எங்க விவசாயிகள் இன்னைக்கு எத்தனை பேர் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஒரு செல்ல பிள்ளையாக இருக்கக்கூடிய காளமாடுகளை வந்துட்டு நீங்க எப்படி ஜல்லிக்கட்டு பண்ணக்கூடாதுன்னு எப்படி சொல்வீங்க? ஒரு மாட்டினுடைய வீரத்தை சோதிச்சு பாக்குறதுதான் ஜல்லிக்கட்டை தவிர நாங்க வந்து மிளகாப்பொடி அடிச்சோம், அதை வந்து கழுத்த இருக்கிறோம், இது பண்றோம் அது பண்றோம் யார் பாத்தீங்க? முதல்ல வந்துட்டு ஏர் தழுவுதல்ங்கிறத பத்தி பீட்டாவுக்கு என்ன தெரியும்? நாங்க எத்தனை வருஷமா ரொம்ப சிம்பிள். அலங்காநல்லூர்ல இருக்கிறவங்க எல்லாரையும் எங்களுடைய போராளிகளை ரிலீஸ் பண்ணணும். இனிமேல் ஜல்லிக்கட்டு தடை பண்ண கூடாது. அதுக்கு உண்டான அவசர சட்டத்தை இன்னைக்கே மாநில மத்திய அரசு கண்டிப்பா இதை பத்தி எடுத்துட்டு வந்து எங்களுக்கு தீர்ப்பு கொடுக்கணும். கண்டிப்பாக முக்கியமாக இந்த போராட்டம் கண்டிப்பாக ஒரு வெற்றி பெறும் வரை ஸ்கூல்ஸ் காலேஜஸ்க்கு நாங்க யாரும் கண்டிப்பாக போக மாட்டோம். ஏன்னா பீட்டாவை மெயினா இந்த பீட்டாவை ஒழிச்சே ஆகணும். அவன் யாரு என் வீட்டுக்குள்ள போந்து என் விஷயத்த வந்துட்டு செய்யக்கூடாதுன்னு சொல்றது? பீட்டாவை வெளியில அனுப்பணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. என் பேரு விலாசினி. சென்னை மெரினாவில் நடைபெற்று வரும் போராட்டத்தின் தற்போதைய நிலவரத்தையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நமது தலைமைச் செய்தியாளர் மகாலிங்கமும் அங்கிருக்கிறார். தற்போதைய நிலை குறித்து அவரும் விளக்க காத்திருக்கிறார். மகாலிங்கம், தற்போதைய நிலவரம் என்ன? நீங்கள் பார்க்கலாம், மெரினாவில் விவேகானந்தர் இல்லத்திற்கு எதிரில் தற்பொழுது ஆயிரக்கணக்கான மாணவர்கள் திரண்டு போராட்டம் நடத்தி வருகிறார்கள். போராட்டம் நடத்துவதற்கு காவல்துறையினர் மாலை 5 மணி வரை மட்டுமே அனுமதி வழங்கியிருந்தார்கள். இருந்த போதிலும் போராட்டம் தொடரும் என்று இந்த போராட்டக்காரர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். 3 முறை பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் எந்தவித பிரதிபலமும் இல்லை. பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததை அடுத்து போராட்டம் தொடரும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைக்கு போராட்டக்காரர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகளில் மிக முக்கியமானது, தமிழக முதலமைச்சர் இந்த விவகாரம் தொடர்பாக ஏதாவது உறுதிமொழியை செய்தியாளர்கள் மூலமாகவோ அல்லது அறிக்கை மூலமாகவோ தெரிவிக்க வேண்டும் என்பதுதான். இன்னொரு விஷயம், பிரதமரும் இது குறித்து மௌனமாக இருக்கிறார். அவரும் உடனடியாக அவசர சட்டம் பிறப்பிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் இளைஞர் பட்டாளம் இந்த போராட்ட களத்தில் இருந்து முழங்கிக் கொண்டிருக்கின்றனர். மேலும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காவல்துறையினர் 5 மணிக்கு பிறகு இங்கிருந்து கலைந்து செல்லுங்கள், தேவையில்லாத சமூக விரோதிகள் இந்த கும்பலுக்குள் புகுந்து வேற ஏதாவது பிரச்சனை செய்யக்கூடும் என எச்சரித்தார்கள். ஆனால் அவர்கள் நாங்கள் கட்டுக்கோப்பாக இருக்கிறோம் என்று அமைதி போராட்டமெல்லாம் நடத்தினார்கள். 5:30 மணியிலிருந்து 6 மணி வரை அமைதியான முறையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினார்கள். அதற்கு பிறகு மீண்டும் தற்பொழுது முழக்கத்தை முன்வைத்து வருகிறார்கள். பீட்டாவிற்கு எதிராகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் தொடர்ந்து எதிர்முழக்கம் என்பது இருக்கதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல இந்த போராட்டங்களுக்கு இடையில் மாணவர்கள் சம்பந்தமாக சொல்லுங்க. இல்ல, விலாசினி என்பவர் அந்த சொன்னதை நம்ம கேட்டோம். தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை இந்த இடத்தை விட்டு நகரப்போவதில்லைன்னு அவர் சொன்னாரு. அவருடைய கருத்து தான் அங்கு உள்ள அனைவரது ஒட்டுமொத்த கருத்தாக இருக்கிறதா? வேற என்னென்ன நடவடிக்கைகள் அவங்க திட்டமிட்டு இருக்காங்க? அதாவது இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் கட்சி சார்பற்ற அல்லது கட்சி முக்கியமான தலைவரால் அழைக்கப்பட்ட கூட்டம் அல்ல. மாணவர்கள், இளைஞர்கள் அவர்களாகவே திரண்டெழுந்திருக்கக்கூடிய போராட்டமாக பார்க்கப்படுகிறது. இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் தற்போதைக்கு இந்த பகுதியிலிருந்து நாங்கள் நகர மாட்டோம் என்று மிக தெளிவாக போராட்டக்காரர்கள் நமக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால்
அவர்கள் கோரிக்கைகளில் மிக முக்கியமான ஒன்றாக அரசாங்கங்கள் இது குறித்து மௌனியாக இருக்கிறார்கள். இரு அரசாங்கம், அதாவது மத்திய மாநில அரசுகள் இது குறித்த ஏதாவது ஒரு பதிலை சொன்னால்தான் நாங்கள் இங்கிருந்து கிளம்புவோம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். 6 மணிக்குள் முதலமைச்சர் நேரில் வந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள். ஆனால் அது இதுவரைக்கும் நடக்கவில்லை. அதனால் அடுத்த கட்டமாக போராட்டங்கள் நடத்துவதற்கு இவர்கள் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகிருக்கிறது. குறிப்பாக தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுவது அல்லது முதலமைச்சர் வீட்டை முற்றுகையிடுவது ஆகிய போராட்டங்கள் நடத்தவும் அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டம் இன்னும் வலுப்பெறும் என்றே இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருப்பவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும், அதாவது இன்று காலை 7 மணிக்கு மெரினாவில் ஆரம்பித்த இந்த போராட்டம் தற்பொழுது தமிழகம் முழுவதும் கல்வி நிறுவனங்கள், கல்லூரிகள் என பல பகுதிகளிலே போராட்டமாக மாறி இருக்கிறது, விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த போராட்டத்தில் காலையிலிருந்து தற்போது வரைக்கும் எந்தவித சலிப்பும் இல்லாமல், தொடர்ந்து எந்தவித சோர்வும் இல்லாமல் தொடர்ந்து இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தொடர்ந்து குரல் எழுப்பி வருகிறார்கள். தற்பொழுது நீங்கள் பார்க்கலாம், இரவிலும் கூட தனது மொபைலில் இருக்கும் லைட்டை அடித்து இந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய குழுவினர் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குள் ஒரு ஆலோசனை ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக எது மாதிரி விஷயங்களை முன்னெடுக்க வேண்டும், எப்படி இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்வது என்பது குறித்தெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக முதலமைச்சர் நேரில் வந்து பேச வேண்டும் அல்லது ஊடகம் மூலமாக பேச வேண்டும் என்ற ஒற்றை வரியத்தை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். வெங்கட், இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வேண்டும். அரசியல் சார்ந்த தலைவர்கள் இங்கு வந்து இவர்களோடு பேசுவதற்கான முயற்சிகளை காலையிலிருந்து மேற்கொண்டார்கள். ஆனால் அது பலனளிக்கவில்லை. அரசியல்வாதிகள் இங்கு வர வேண்டாம், எங்களுக்குள் எந்த அரசியலும் இல்லை என்று தெளிவாக மாணவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவரும் திமுகவின் செயல் தலைவருமான மு.க. ஸ்டாலின் இன்று காலை இங்கு வந்தார். அப்போது அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாணவர்கள் இங்கு வர வேண்டாம் என்ற ஒரு விஷயத்தை சொன்னார்கள். ஆனால் அவர் செய்தியாளரிடம் பேசும் பொழுது மாணவர்களுடைய இந்த போராட்டத்திற்கு திமுக துணை நிற்கும், கட்டாயமாக தை இறுதிக்குள் ஜல்லிக்கட்டு என்பதை நடத்தப்பட வேண்டும், அதற்கு மத்திய மாநில அரசுகள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதற்கு இந்த போராட்டம் ஒரு அழுத்தமாக இருக்கும் என்று தெரிவித்தார்.